இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக வரீங்கன்னா தயவுசெய்து கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆள்னு கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும். சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். விடிகாலை நேரத்தில் எழுந்து மனைவியை காணோம் என்று சொந்தக்காரர்களுக்கெல்லாம் போனை போட்டு ஒப்பாரி வைத்து கொண்டிருந்தார் ஜீவா. கடைசியில் நடந்த சம்பவத்தை கேள்விப்பட்டு வண்ணாரப்பேட்டையே வெலவெலத்து போயிருக்கிறது. சென்னை வியாசர்பாடி காந்திபுரத்தை சேர்ந்தவர் ஜீவா. 45 வயது ஆகிறது. இவர் ஒரு பிளம்பர். இவருடைய மனைவி பெயர் சரிதா. இவர்களுக்கு கடந்த 7 வருடங்களுக்கு முன்பு திருமணம் நடந்திருக்கிறது. கொருக்குப்பேட்டையை சேர்ந்தவர் சரிதா. 37 வயது ஆகிறது. இந்த தம்பதிகளுக்கு குழந்தை இல்லை. கொருக்குப்பேட்டையிலேயே இருக்கக்கூடிய ஒரு தனியார் கம்பெனியில் சரிதா வேலை செய்து வந்தார். ஆனால் மனைவியினுடைய நடத்தையில் சந்தேகப்பட்டு அடிக்கடி அவரை அடித்து சித்திரவதை செய்து வந்திருக்கிறார் ஜீவா. சில தினங்களுக்கு முன்பு இரவு நேரத்தில் தம்பதிகளுக்குள் தகராறு வெடித்துள்ளது. இதில் ஆத்திரமடைந்த ஜீவா இரும்பு கம்பியால் சரிதாவின் தலையில் ஓங்கி அடித்துள்ளார். இதில் சரிதா தலையில் பலத்த காயமடைந்து அவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்து விட்டார். சடலத்தை பார்த்ததுமே பதறிப்போன ஜீவா சடலத்தை என்ன செய்வது என்று தெரியாமல் விழித்தார். அதனால் கட்டிலுக்கு அடியில் இருந்த பாயை எடுத்து சரிதாவின் உடலை அதில் வைத்து சுருட்டி கட்டிலுக்கு அடியிலேயே மறைத்து வைத்து விட்டார். இரவெல்லாம் அங்கேயே உட்கார்ந்துள்ளார். மறுநாள் காலையில் எழுந்து வேலைக்கு செல்லாமல் அதே பகுதியில் சுற்றி சுற்றி வந்துள்ளார். அப்போது சரிதாவுடன் வேலை செய்யும் அவருடைய சொந்தக்கார பெண் நந்தினி என்கின்ற பெண் ஜீவாவுக்கு போன் செய்து அக்கா ஏன் இன்னும் வேலைக்கு வரல என்று கேட்டிருக்கிறார். அதற்கு ஜீவா காலையிலே கிளம்பி சரிதா வேலைக்கு வந்துவிட்டாரே என்று சொல்லியிருக்கிறார். இதனால் சந்தேகமடைந்த நந்தினி தன்னுடன் இன்னொரு தோழியை அழைத்து கொண்டு ஜீவாவின் வீட்டுக்கே கிளம்பி வந்துள்ளார். அப்போது வீட்டுக்குள் யாருமே இல்லை. ஆனால் கட்டிலுக்கு அடியில் ரத்தம் மட்டும் வழிந்து வந்துள்ளது. இதை பார்த்து பதறிப்போன நந்தினி அலறி அடித்து கொண்டே வெளியே ஓடி வந்தார். அக்கம்பக்கத்தினருக்கு தகவலை சொல்லி அழைத்துள்ளார். அக்கம்பக்கத்தினரும் இதை சென்று பார்த்து அதிர்ந்து போய் வியாசர்பாடி போலீசாருக்கு விஷயத்தை சொன்னார்கள். போலீசாரும் ஜீவா வீட்டுக்கு சென்று கட்டிலுக்கு அடியில் பார்த்தபோது சரிதாவனுடைய சடலம் பாயில் சுருட்டப்பட்டு கிடந்தது. இதனையடுத்து உடலை மீட்டு போஸ்ட்மார்ட்டம் செய்வதற்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் உடனடியாக ஜீவாவையும் பிடித்து விசாரித்தனர். அப்போதுதான் நடத்தையில் சந்தேகப்பட்டு சரிதாவை கொன்றதை ஜீவா ஒப்புக்கொண்டார். இதனை அடுத்து கொலை வழக்கு பதிவு செய்த போலீசார் ஜீவாவை கைது செய்து ஜெயிலில் அடைத்தனர். குழந்தை இல்லை என்பதால் சரிதா தன்னுடைய அண்ணன் குழந்தைகளை வளர்த்து வந்ததாக கூறப்படுகிறது. ஜீவாவுக்கு சரிதா மீது கொள்ளை பிரியமாம். அதனால்தான் சரிதா யாரிடம் சகஜமாக பேசினாலும் இவருக்கு பிடிக்காதாம். அவருடைய நடத்தையில் சந்தேகம் ஏற்படவும் இதுதான் காரணமாக அமைந்துவிட்டது. இதுவே தகராறாகவும் உருவெடுத்து வந்துள்ளது. கொலை செய்துவிட்டு மறுநாள் காலையில் அக்கம்பக்கத்தினர் மற்றும் சரிதாவின் உறவினர்களுக்கெல்லாம் சரிதாவை காணோமே, எங்கே போனால் தெரியலையே என்று அழுது ஒப்பாரி வைத்து நாடகமாடி இருக்கிறார் ஜீவா. இதனால் அதிர்ச்சியடைந்த உறவினர்களும் வீட்டை தவிர மற்ற இடங்களில் எல்லாம் சரிதாவை தேடி இருக்கிறார்கள். அதற்கு பிறகுதான் போலீசார் உள்ளே வந்து பார்த்தபோது நிர்வாணமான நிலைமையில் சரிதாவின் உடல் பாயில் சுருட்டி வைக்கப்பட்டிருந்தது. முதலில் கட்டிலுக்கு அடியில் பிணத்தை வைத்த ஜீவா பிறகு குளியல் அறையில் கொண்டு போய் பாயுடன் சுருட்டி சடலத்தை போட்டுள்ளார். கைதான பிறகு போலீசாரிடம் ஜீவா வாக்குமூலத்தில் சொன்னது என்னவென்றால், சம்பவத்தன்று வேலை முடிந்து வீட்டுக்கு வந்த சரிதாவிடம் ஏன் நீ இவ்வளோ நேரம் கழித்து வருகிறாய் என்று கேட்டேன். இதனால் எங்கள் 2 பேருக்கும் இடையே சண்டை ஏற்பட்டது. பிறகு சரிதாவை தாம்பத்திய உறவுக்கு வரும்படி அழைத்தேன். இதற்காக ஆடைகளை கழட்டிவிட்டு நைட்டி போட்டு கொள்ளுமாறு சொன்னேன். அதற்கு சரிதா மறுத்ததால் நானே அவருடைய ஆடைகளை கழட்டிவிட்டு அறை நிர்வாணப்படுத்தியதால் எங்களுக்குள் தகராறு முற்றியது. இதில் ஆத்திரமடைந்த நான் சரிதாவை இரும்பு கம்பியால் அடித்து கொன்றேன். பிறகுதான் சரிதாவின் சடலத்தை பாயில் சுருட்டி மறைத்து வைத்துவிட்டு வெளியே வந்துவிட்டேன் என்று வாக்குமூலத்தில் சொல்லியிருக்கிறார். உடனே போலீசார் மனைவி நடத்தையில் சந்தேகப்பட்டையே, அது சரி, அந்த நபர் யார் என்று கேட்டார்கள். ஆனால் அதை ஜீவா சொல்ல மறுத்துவிட்டாராம். இறந்து போன என் மனைவி நல்லவளாகவே இருக்கட்டும் என்று மட்டும் போலீஸில் சொல்லியிருக்கிறார். இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கீழே இருக்கிற கம்பாஸில் தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.